உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்தியாவில் அயலக தமிழர் தினம் நடந்து முடிஞ்சது. அப்போ நடந்து முடிஞ்சதுக்கு இங்கே இருந்து சுமந்திரன், சாணக்கியன் போன்ற தரப்புகள் எல்லாமே போயிருந்துச்சு. அவர்கள் போயிட்டு என்ன சொல்லிச்சினோம் அப்படின்னு சொன்னால், தாங்கள் சிறப்பு அழைப்பின் பேரில் அங்கே போயிருந்தார். அதே நேரத்தில் தங்களுக்கு உரிய மரியாதை விமான நிலையத்தில் வச்சு வரவேற்பளிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பிறகு திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தமிழக முதலமைச்சரை தங்களுடைய ஃபோனை வாங்கி மன்னிக்கணும், அவற்றை ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அப்படின்னு சொல்லி இப்படி 3 விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே பொய்யா இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், ஐவி மகாசேனன் என்றவர், அதாவது ஒரு 10 எழுத்தாளர், அதே நேரத்தில் இலங்கையின் யாழ் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை முடித்தவர், இப்போ டெல்லியிலே இருக்கிறார், மேல்கலை படித்தோன்னு இருக்கிறார். அவர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். அவர் எப்படி போயிருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த கூகுள் ஃபார்ம் வழியாக போயிருக்கிறார். அப்பேக்கில் தான் அவர் கண்டுபிடிக்கிறார், அங்கே வந்திருந்த எல்லாமே கூகுள் ஃபார்ம் வழியாக வந்தார்கள் அப்படின்னு சொல்லி எந்த விதமான சிறப்பு அழைப்பும் இல்லை. முதலாவது விஷயம் அம்பலம் ஆயிடுச்சு. எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய முதலாவது விஷயம். 2வது விஷயம், இந்த சிறப்பான அழைப்புகள், அதே நேரத்தில் வரவேற்பளிக்கப்பட்ட விஷயம், விமான நிலையத்தில் வச்சு வரவேற்பளிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விமான நிலையத்தில் வச்சு எல்லாரையும் ஒரே மாதிரி தான் வரவேற்று அந்த நிகழ்வுக்கு கொண்டு போனது. 2வது விஷயம் வெளுத்துட்டது. இப்போ 3வது விஷயம், இந்த செல்ஃபி எடுத்த விஷயம். அதாவது தமிழக முதலமைச்சர் தன்னுடைய ஃபோனில் இவர்களை ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் பதிவேற்றிருந்தாங்க, சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் தரப்பு. அது பிறகு திருப்பி ரீஎடிட் பண்ணினது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் இதுக்கு ஐவி மகாசேனன் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்படி அவர் ஃபோட்டோ எடுக்க இல்லை. எல்லாரையும் தமிழக முதலமைச்சர் தேடி சென்று 1500 பேரையும் சரிக்கு சமமாகத்தான் அவர்களுடைய போனை வாங்கி ஃபோட்டோ எடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 60,000 வாக்குகளை பெற்ற இலங்கையினுடைய பிரதிநிதி எப்படி நடத்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த அரசியல்வாதியினுடைய நிலைமை. ஓகே, அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கு பிறகு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இப்படித்தான் இவ்வளவு காலமாக 2009க்கு பிறகு 2025 வரைக்கும் சந்திப்புகள் நடத்துற அப்படின்னு போயிட்டு, சும்மா ஏதாச்சும் ஒரு சந்திப்பு நடத்தினா கூட தாங்கள் அது தொடர்பாக பேசினோம், தாங்கள் இது தொடர்பாக பேசினோம், நாங்கள் அரசியல் தீர்ப்பு தொடர்பாக பேசோம், குருந்தூர் மேல பிரச்சனை தொடர்பாக பேசோம், அரசியல் கைதிகளோட விடுதலை தொடர்பாக பேசோம் இப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகம் பலத்திருக்கின்றது. உண்மையில சந்தேகப்பட வேண்டிய விடயமும் தான். இது தொடர்பாக மேலதிகமான விடயங்களை ஐவி மகாசேனன் அவர்கள் ஊடரப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தன்னுடைய அந்த பிரச்சனைகளை அல்லாடி தன்னுடைய அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். நடந்த உண்மை சம்பவங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனை கீழுள்ள இணைப்பில் வழங்குறேன்.